தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆல்ரெடி காட் ப்ரிப்பேர் எவ்ரிதிங். தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தமாக்கி விட்டால் நீங்கள் புறப்பட்டு போனால் போதும். உங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக தேவன் இந்த 2025 வருஷத்துல மாற்ற போகிறார். உங்களுடைய அடிமைத்தனத்தை எல்லாம், எதெல்லாம் உங்களை அடிமைத்தனப்படுத்தினதோ அதெல்லாம் தேவன் உங்களுக்கு அதிகாரமாய் மாற்ற போகிறார். அடிமைத்தனத்தின் மேல் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் தேவன் பலனாய் மாற்ற போகிறார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும் இல்லையா? இதெல்லாம் 2024 நீங்க எதெல்லாம் சோதனைகளை சந்தித்தீங்களோ அந்த சோதனைகளை எல்லாம் தேவன் சாதனைகளாக மாற்றுவார். எதையாவது செஞ்சாதான் நீங்க சோதனை சந்திக்க முடியும். ஊழியர் செய்தால், வேலைக்கு போனா, பிசினஸ் பண்ணனா, எதாவது நீங்க செய்யும் போது சோதனை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வரும். ஆனால் அந்த சோதனை சாதனையாக மாறும். வீழ்ந்த இடத்திலே தேவன் உங்களுக்கு சிங்காரத்தை நிச்சயமாக தேவன் தருவார். தடைகளை ஆண்டவர் நீக்கி போட்டு அதை பாதைகளாக தேவன் மாற்றுவார். எதெல்லாம் இம்பாசிபிளா இருக்குதோ அதெல்லாம் பாசிபிளா ஆண்டவர் மாறுபடியாக கிருபை செய்வார். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சோ அதெல்லாம் ஈஸியா ஆண்டவர் மாற்றுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோ தேவன் நம்மை பலப்படுத்துகிறபடினால் எல்லாவற்றையும் செய்யும்படியாக தேவன் நமக்கு பலனை தந்திருக்கிறார். ஆகையினால் நாம் புறப்பட்டு போக வேண்டும். ஆமென். நீங்க தோற்று போயிருக்கலாம். உங்க வாழ்க்கையில எதையாவது செஞ்சு நீங்க நஷ்டம் அடைந்திருக்கலாம். நீங்க வெக்கப்பட்டு போயிருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில தோற்று போயிருக்கலாம். தொழில நீங்கள் தோற்று போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமா தோற்ற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா ஜெயத்தை தருவார். பேதுருவுக்கு ஆண்டவர் முதல்ல தோல்வியை தான் கொடுத்தாரு. மீன் பிடிக்க போனான் பேதுரு. முதல் தடவை மீன் மாட்டவே இல்லை. அவனும் பிரயாசப்பட்டான், இரவு முழுக்க பிரயாசப்பட்டான், மீன் எதுவுமே மாட்டவே இல்லை. ஆனால் 2வது தடவை அவன் மீன் பிடிக்கிறான். எப்படி மீன் பிடிச்சான்? தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் மீன் பிடித்தபடினால ஆண்டவர் அவனுக்கு வலையை கிளியத்தக்கதான மீன்களை தேவன் தந்தான். இன்னைக்கு அதே போல வாழ்க்கையில தோற்று போய் நீங்க சோர்ந்து போய் உக்காந்துட்டு இருக்கலாம். எதுல தோத்தீங்களோ அதுலயே நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஜெயத்தை இந்த வருஷம் தருவார். ஆமென். பேதுருவுக்கு முதல் அற்புதம் ஃபெயிலியர். ஆண்டவர் பேய் பிசாசை துரத்த அனுப்பினார். வியாதியை சுகமாக்கும்படி அனுப்பினார். போய் பேயை துரத்துறான், பேய் போக மாட்டேங்குது. வியாதிக்கு ஜெபம் பண்றான், வியாதி போக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபெயிலியர் தான், ஃபர்ஸ்ட் சக்சஸே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு சக்சஸ் வரலன்னா அப்ப நீங்க ஃபெயிலியரான பர்சன் கிடையாது. நீங்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு ஃபெயிலியர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு பின்மாறி மலையை பெய்ய பண்ண போகிறார். தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். ஆமென். பேதுரு முதல்ல போய் ஓட்டுனா பேய் ஓடல. இப்ப 2வது தடவை தேவனுடைய வார்த்தையை நம்பி பரிபூரணத்தோடு கூட அவன் போறான். தேவனுடைய வார்த்தையை நம்பி போறான். பிறந்ததுல இருந்து சப்பானியா இருந்த ஒரு ஆளை போய் பார்த்து, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லையாது, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லும் போது பேதுருவின் மூலமாக முடவனை ஆண்டவர் நடக்க பண்ணும்படியாய் கிருபை செய்தார். பேய் ஓட்ட முடியாத ஆளு இப்ப யாரை எழுப்புறாரு? செத்து போனாலும் எழுப்புறாரு இல்லையா? முடவனை நடக்க வைக்கிறாரு. சோ அது போல நானும் சொல்கிறேன், நீங்கள் எதிலே பலவீனமா இருக்கிறீர்களோ அந்த பலவீனத்தை ஆண்டவர் உங்களுக்கு பலனாய் மாற்ற போகிறார். ஆமென். அதனால உங்க பலவீனத்தை குறிச்சு ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க தோல்வியை குறிச்சு ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Nothing is impossible with your faith. உங்களுடைய விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே மீண்டும் நீங்கள் தொடங்குங்கள். எதிலே நீங்கள் தோற்று போனீங்களோ அதையே நீங்கள் மறுபடியும் தொடங்க ஆரம்பியுங்கள். விசுவாசத்தோடு கூட தொடங்க ஆரம்பியுங்கள். இது என்னால கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நான் தோற்று போயிருந்தாலும் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நிச்சயமா நீங்கள் சொல்கிறேன், நீங்க கையிட்டு செய்கிற காரியத்துல தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். நீங்க பாவத்துல தோத்து போயிருக்கலாம்.
நீங்க வந்து பொருளாதாரத்துல தோத்து போயிருக்கலாம், பிசாசு கிட்ட தோத்து போயிருக்கலாம். ஆனா பாருங்க, வேதவசனம் சொல்றது, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது, தோல்வி உன்னை மேற்கொள்ளாது. யார் சொன்னா நீங்க தோத்து போகிற நபர் என்று? கல்வாரி சிலுவையில ஏற்கனவே கல்வாரி சிலுவையில இயேசு நமக்காக எல்லாவற்றையும் தோற்கடித்த அந்த ஜெயத்தை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் சொல்கிறேன், நீங்க ஜெயிக்கிறதுக்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு, நாம முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு எதெல்லாம் 2024 உங்களுக்கு வந்து அடிமைத்தனப்படுத்தினதோ, நீங்க ஒருவேளை போத வஸ்துக்கு அடிமையா இருந்திருக்கலாம், பாவ வாழ்க்கைக்கு அடிமையா இருக்கலாம், மொபைலுக்கு அடிமையா இருக்கலாம், பண ஆசைக்கு அடிமையா இருக்கலாம், வியாதிக்கு அடிமையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு என்ன செய்து உங்களை அடிமைத்தனப்படுத்தி இருக்கலாம். நீங்க வளர்ச்சி அடையாதபடிக்கு, நீங்க முன்னேற முடியாத அளவுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வந்து அடிமைத்தனப்படுத்தினதோ அதை ஆண்டவர் இந்த வருடத்தில் அதன் மேல நிச்சயமாக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். தேவன் உங்களுக்கு, எனக்கும் ஆண்டவர் அதிகாரத்தையும் வல்லமைகளையும் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அடிமையா இருக்கும்படியாக தேவன் விரும்பவில்லை. அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடியினால், எகிப்து மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனமா இருந்தார்கள். எகிப்து மக்கள் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டாங்க. அதனால் அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டியதா இருந்தது, சாப்பிட வேண்டியதா இருந்தது, நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா வாழ முடியல. அதே போல இன்னைக்கு நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால், பாவத்துக்கு அடிமையா இருந்தீர்கள் என்றால், பிசாசுக்கு அடிமையா இருந்தீர்கள் என்று சொன்னா, ஏதோ ஒண்ணு உங்களை என்ன பண்ணிட்டு இருக்குது, டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது. இருளின் அதிகாரம் உங்களை டாமினேட் பண்ணுது, பிசாசு உங்களை டாமினேட் பண்றான், பாவம் உங்களை டாமினேட் பண்ணுச்சுன்னா நீங்க நிம்மதியா வாழ முடியாது. இயேசு அதனால்தான் சுவிசேஷமா சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய அடிமைத்தனம், உங்களுடைய நுகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த வருடத்துல முறித்து விட்டார். ஆமென். உங்களுடைய அடிமைத்தனம் எல்லாம் அதிகாரமாய் மாறி இருக்கிறது. எந்த பிசாசு உங்களை அலைக்கழித்தோனோ அதே பிசாசின் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த பாவம் உங்களை அலைக்கழித்ததோ அதே பாவத்தின் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இல்லையா? எந்த சூழ்நிலைகள், எந்த மனிதர்கள் உங்களை அடிமைத்தனப்படுத்தினார்களோ அதே மனிதர்கள் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் யாரெல்லாம் அடிமைத்தனப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் வெட்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, வேதனைப்படுத்தி ஆண்டவர் அந்த இடத்துல எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பி வர பண்ணின மாதிரி, இதோ உங்களுடைய சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். தேவன் உங்களுடைய அடிமைத்தனத்துக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தமாக்கி உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்ட போகிறார். ஆமென். யாரெல்லாம் உங்களை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்து போவாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டு வாக்குத்தத்தமா சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்காக யார் யுத்தம் பண்ணுவா என்றால் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த வருஷத்துல தேவன் பலனாய் மாற்ற போகிறார். தாவீத பலவீனமான ஒரு பர்சன் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. தாவீதால ஒண்ணுமே முடியாது என்று சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சொந்த அப்பா கூட தாவீதை ஏற்றுக்கொள்ளல. பாத்தீங்கன்னா மோசே பேச முடியாத திக்குவாயி. ஆண்டவர் வந்து கூப்பிட்டாரு, மோசே மோசே நீ கிளம்பி வரையா, நான் வந்து இஸ்ரவேல் மக்களை உன் மூலியமா விடுதலை செய்ய போறேன்னு சொல்லி கேட்கும் போது மோசே சொல்றான், ஆண்டவரே நான் பலவீனமான பர்சன், என்னால பேச முடியாது, என்னால எதையுமே செய்ய முடியாது, நான் என்ன பண்ணிட்டான் சொல்லி மோசே கேட்டான். கிடையாது. எத்தனையோ பேர் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக நல்லா பேசுகிற நபர்கள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள், புத்திசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் தெரிந்து கொள்ளவில்லை. பலவீனமான உன்னைதான் நான் தெரிந்து கொண்டேன். உன் மூலமாக நான் பேச போகிறேன், உன் மூலமாக நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி தேவன் மோசேயை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் அதே போல ஒருவேளை உங்களை பலவீனமான பர்சன் சொல்லி நீங்க நினைக்கலாம், நான் நல்லா பாட மாட்டேன், நல்லா பேச மாட்டேன், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா நல்ல பிரசங்கம் பண்ற ஆளு தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, நல்லா பாடுற ஆளு தெரிந்து கொள்ளல. தேவன் பலவீனமான பர்சனை தேவன் அழைத்து அவர்களை தேவன் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார்.
சோ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் உங்களுக்கு பலவீனமாக இருந்ததோ, உங்களுடைய பேச்சு பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய சுபாவங்கள் பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய அறிவு பலவீனமா இருக்கலாம். நீங்கள் எதுல பலவீனமா இருக்கிறீங்களோ அந்த பலவீனத்தை தேவன் இந்த வருஷத்துல உங்களுக்கு பலனாய் மாற்ற போகிறார். மோசேவுக்கு பேச்ச பலனாய் மாற்றினது போல திக்குவாயினை வச்சுதான் ஆண்டவர் விடுதலை பண்ணினார். திக்குவாயினை வச்சுதான் பார்வோனோடு கூட பேசும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதே போல நீங்கள் எதையெல்லாம் பலவீனம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ அந்த பலவீனத்தின் மூலமாக தேவன் இந்த வருடம் உங்களுக்கு மகிமையை கொண்டு வர போகிறார். ஆமென். எல்லாரும் நினைக்கலாம், நான் இதுல நான் சிறந்தவனா இருக்கிறேன், பாட்டு பாடல நான் சிறந்தவனா இருக்கேன், பேசுறதுல சிறந்தவனா இருக்கிறேன், ஆகையினால தேவன் என்னை பயன்படுத்துவார் நினைக்கலாம். அவங்க எல்லாம் தேவன் பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நான் வந்து குவாலிஃபைட் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆண்டு பயன்படுத்த மாட்டார். ஆனா நான் சொல்லுகிறேன், தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, தேவன் உங்களுடைய உள்ளத்தை காண்கிறவரா இருக்கிறார். எப்படி மோசேவை வந்து ஆண்டு சந்தித்தாரோ அது போலவே தேவன் உங்களையும் என்னையும் சந்தித்திருக்கிறார். தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். மோசேவை ஆண்டு முட்சில் சந்தித்தார். ஆனால் தேவன் நம்மளையோ முகமுகமாக தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். தேவன் நம்மளோடு கூட உறவாடுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க வந்து பாருங்க, 2024 இது வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா வாங்க முடியாம போயிருக்கும். குறைவுபட்டுறத உங்க வாழ்க்கையில குறைவுபட்டு போயிருக்கலாம். சரி, இது வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டிருக்கலாம். ஆசைப்பட்டது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருவேளை நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம் 2024. ஆனால் 2025 ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய கிருபை ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. விட்டுறாதீங்க, 2024 முடியலையே அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குறைவுகள் இந்த வருஷம் நிச்சயமாக நிறைவாய் மாறும். ஏன்னா நிறைவானவரே உங்களோட கூட வந்துட்டார். நிறைவானவரே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இல்லையா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் உங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றும். ஆமென். ஏசப்பா ஊழியம் பண்ண போனார் இல்லையா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரளான ஜனங்க, மோர் தென் எக்ஸ்பெக்டட் பீப்புள் வந்தாங்க. அநேக திரளான ஜனங்க வந்தாங்க. இருந்தது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 5 அப்பமும் 2 மீனும் தான் இருந்துச்சு. எல்லாரும் கவலைப்பட்டாங்க, ஐயோ 5 அப்பம் 2 மீனை வச்சு நான் எப்படி போசிக்கிறதுன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. ஆனா இயேசு கவலைப்படவே இல்லை. மோர் தென் எனஃப் அப்படின்னு சொன்னார். இருந்தது மோர் தென் எனஃப். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது மோர் தென் எனஃப். 5 அப்பத்தி 2 மீனையும் வச்சு 5000 பேர்த்துக்கு மேல ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்தார். மோசேவை ஆண்டவர் அழைக்கும் போது மோசே கேட்டா, ஆண்டவரே நான் போர் செய்ய போகிறேன், பார்வனோடு கூட பேச போகிறேன், எனக்கு ட்ரெஸ் கொடுங்க, எனக்கு கத்தி கொடுங்க, கடப்பாரை கொடுங்கன்னு கேட்டான். ஆனா மோசே கிட்ட, உன் கையில என்னப்பா இருக்குது? குச்சி தான் இருக்குது, இது போது, நீ இதை வச்சு நான் வந்து விடுதலையாக்குவேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். மோசே கிட்ட இருந்தது ஒரே ஒரு கோல், அதை வச்சு அவன் அற்புதத்தை செஞ்சான், அதை வச்சு விடுதலையாக்கி வந்தான். அதே மாதிரி சொல்கிறேன், எனக்கு அது இருந்தா பரவாயில்ல, இது இருந்தா பரவாயில்ல நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க கரத்துல என்ன இருக்குதோ அதுவே மோர் தென் எனஃப். ஆண்டவருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். ஆமென். கொஞ்சத்தை ஆண்டவர் அநேகமா இந்த வருஷம் மாற்றுவார். உங்களுடைய கொஞ்சத்தை நீங்க மல்டிப்ளை பண்ண போறதில்ல, உங்களுடைய சிறுமையை, உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவாக மாற்றுவார். நாம பண்ண வேண்டியது என்ன? சிங்க குட்டிகள் தாழ் செறிந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம வாழ்க்கையில பாருங்க, எதையாவது செய்யும் போது, ஊழியம் செய்யும் போது சோதனை வரலன்னா அது ஊழியமே இல்லை. ஏன்னா மக்களை நம்ம சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட பேசுறோம். மக்கள்கிட்ட பேசாம இருந்தா பிரச்சனை வராது, மக்கள்கிட்ட பேசினா நிச்சயமா பிரச்சனை வரும். பல பேர் பல விதமா இருக்கிறாங்க. பிசினஸ் பண்ணுனா கண்டிப்பா சோதனை வரும், வேலை செஞ்சா கண்டிப்பா சோதனை வரும். ஆனா அந்த சோதனையை கண்டு நிறைய பேர் பின்வாங்கி போறதை நான் பார்த்திருக்கிறேன். ஐயோ இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை விட்டுட்டு வந்துருவாங்க. எதிர்பார்த்த காரியம் நிறைவேறலன்னா அதை விட்டுட்டு வந்துடுவாங்க. இயேசுவுக்கு வராத சோதனையா வந்து உங்களுக்கு வந்துருச்சு,
ஏசு ஊழியம் பண்ணும்போது எத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்த சோதனை வந்துச்சு தெரியுமா? நீ ஊழியமே பண்ணாத, நீ பிரசங்கமே பண்ணாத அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தடை பண்ணினாங்க. ஆனால் ஆண்டவர் அதை குறித்து ஒரு நாளும் எண்ணவே இல்லை, அதை குறித்து சோர்ந்து போகவே இல்லை. ஆண்டவர் தனக்கு ஒப்பு கொடுத்த காரியத்தை மாத்திரம் செய்த போது தேவன் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியம் நிலை நிற்குது. இன்றைக்கு வரைக்கும் உலகம் எங்கிலும் தேவனை ஆராதிக்கிறார்கள். அது போல உங்களுடைய சோதனைகள் எல்லாம் தேவன் என்ன பண்ண போறார்? இந்த வருஷம் சாதனையாக மாற்று போகிறார். அல்லேலூயா. கோலியாத்து மூலியமா ஒரு பெரிய சோதனை வந்துச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயோ, கோலியாத்தை நான் எப்படி மேற்கொள்ள போறேன், கோலியாத்தை நான் எப்படி ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யாருமே யுத்தத்துக்கு போல, எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா தாவீது மாத்திரம்தான் தேவன் மேல நம்பிக்கை வச்சு ஜெயம் எடுக்க போறது நான் கிடையாது, யுத்தம் வந்து கர்த்தருடையது, ஜெயம் என்னோடது, நான் வந்து இயேசுவின் நாமத்தால தேவனுடைய நாமத்துல நான் போய் நிக்க போகிறேன், நிச்சயமா தேவன் எனக்கு தைரியத்தையும் ஜெயத்தையும் கொடுப்பார் என்று சொல்லி தாவீது அந்த இடத்துல போய் நிக்கிறான் பாருங்க. எல்லாரும் பெரிய பெரிய பலசாலிகள் எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா தாவீது ஸ்மால் பாய், 16 வயசு பையன், 14-16 வயசு பையன் போய் ஒரு சின்ன ஒரு கல்லு மூலியமா கோலியாத்தை ஜெயம் எடுக்கிறார். ஸோ அது போல போன வருஷம் சோதனை நீங்க நிறைய சந்திச்சிருக்கலாம், மனதளவுல நீங்க நிறைய சோதனை சந்தித்திருக்கலாம், மனுஷங்க மூலியமா சோதனை சந்திச்சிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், எந்த சோதனையோ உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த புயல் காத்தோ, எந்த இல்லையா, எந்த புயலோ உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏனெனில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு பாத்தீங்கன்னா சொந்த அண்ணங்க மூலியமாவே சோதனை வந்துச்சு, அடிமைத்தனமா போய் வாழ்ந்தார். சோதனை சோதனை சாதாரண சோதனை, நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே மாட்டோம். குடும்பத்தின் மூலமாக சோதனை, எங்க பார்த்தாலும் சோதனை துரத்திட்டே இருக்குது. எகிப்துக்கு போனாலும் அந்த சோதனை அவங்களை துரத்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் யோசேப்பு தன்னுடைய தரிசனத்தை கைவிடவே இல்லை. தன்னுடைய தரிசனத்தை பிடித்து கொண்டு யோசேப்பு தேவன் மேல விசுவாசமா இருந்தபடியினால் அந்த சோதனை எல்லாம் யோசேப்புக்கு ஜெயமாக மாறினது. அப்ப யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவரு வல்லவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பலவீனமான போர்ஷன் தான். நம்ம மனுஷன்னா பலவீனம் உள்ள மனுஷங்க தான், தவறு செய்யாத மனுஷங்க யாருமே இருக்க முடியாது. அது மாதிரி தாவீது கூட என்ன செய்தாரு? தவறு பண்ணினார், வீழ்ந்து போனார். ஆனால் வேதகம் சொல்லுகிறது, நீதிமான் 7-70 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். வீழ்வது வந்து தப்பு கிடையாது, வீழ்ந்து கிடப்பதுதான் தப்பு. இன்னைக்கு நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம், நீங்க கீழே விழுந்திருக்கலாம், ஜெபம் இல்லாம இருக்கலாம், வேத வாசிப்பு இல்லாம இருக்கலாம், ஊழியம் இல்லாம இருக்கலாம். மாதிரி நான் இல்லையே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரலாம். சரி, முதல்ல நல்லா ஜெபம் பண்ணனே, நல்ல பைபிள் பிரச்சனை, இப்ப அந்த மாதிரி இல்லையே, முதல்ல நான் தேவன் மேல அன்பு கூர்ந்தனே, இப்ப அந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரலாம். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது, அவர் வலது கரத்தினாலே உங்களை தூக்கி நிறுத்துவார். நீதிமான் 7-70 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். ஆனா துன்மார்க்கரோ வீழ்ந்தானா வீழ்ந்தே கிடப்பான். நீங்க வீழ்ந்த இடத்துல நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு சிங்காரத்தை நிச்சயமா தருவார், மகிமையை கொடுப்பார். அநேக பேர் வந்து உங்களை வீழ்ந்து போயிட்டேன்னு நினைக்கலாம். ஐயோ வீழ்ந்து போயிட்டானே, வீழ்ந்து போக போறான், இவன் நாசமா போக போறான், அழிந்து போக போறான்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கலாம். ஆனா அவருடைய கண்கள் எல்லாம் தேவன் மிளகாப்பொடி தூவி மண்ணை தூவி அவங்க கண்ணு பார்க்கும்படியாக தேவன் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார் இந்த 2025. எத்தனை பேர் விசுவாசமா கேட்குறீங்க? அல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐ ப்ராஃபஸி, நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக அப்படியே ஆகும். ஆமென். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். அப்போ என்னுடைய சபை பக்தி விருத்தி உண்டாகும்படியாக, வளர்ச்சி அடையும்படியாக நான் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்கிறேன் ஆகையினால் பேசுகிறேன். ஐ பிலீவ் so that I speak. நிச்சயமா நான் சொல்றேன், உங்க தடைகள் எல்லாம் எப்படி மோசே வந்து செங்கடலை 2ஆக பிளந்தானோ அது மாதிரி உங்கள் மூலியமாக தேவன் செங்கடலை பிளந்தது போல தடைகளை பிளக்க போகிறார்.
எது உங்களுக்கு தடையாக இருந்ததோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதைகளாக மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. நான் பேசுற வசனம் உள்ள போலையா? உங்க வாழ்க்கையில தடை இருந்துச்சுன்னா அதை தாண்டி போக முடியுமா? நீங்க வளர்ச்சி அடைய முடியுமா? நீங்க முன்னேறி போக முடியுமா? சில நேரத்துல நாமளே நம்முடைய வளர்ச்சிக்கு தடைகளா இருந்திருக்கலாம். என்னோட சுபாவம் தடையா இருந்திருக்கலாம், நம்முடைய பேச்சு தடையா இருந்திருக்கலாம், மனுஷங்க தடையா இருந்திருக்கலாம், பணம் வசதி இல்லாம தடையா இருந்திருக்கலாம். எதெல்லாம் தடையா இருந்ததோ அந்த தடையின் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிளா நிச்சயமாக தேவன் மாற்றுவார். ஏன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னா, தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரல, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எனக்கும் தேவன் இந்த பூமியில, இந்த உலகத்தின் மேல, பிசாசின் மேல, வியாதியின் மேல, பாவத்தின் மேல, எல்லாவற்றின் மேலையும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.